வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸுங்கிறது வாட் இஸ் யுவர் கேஸ்ட்டுங்கிறதுலேருந்து வருது. அதனால நான் சொல்கிறேன், ஒரு கூட்டமாக வாழ்வது என்பது மனித இயல்பு. கூட்டம் கூட்டமாகத்தான் வாழ்வார்கள். அந்த கூட்டங்களுக்கிடையே வேறுபாடும் உயர்வு தாழ்வும் கற்பிக்க முனைகின்ற போது பக்தி இயக்கம் இதை போக்க நினைத்தது. நந்தனை நாயன்மாராக்கியது. திருநீலகண்டனை, ஒரு குயவனை, ஒரு துணி துவைப்பவனை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறை சரியாக இருந்தால், அறம் சார்ந்து நீங்கள் வாழ்ந்தால், நீங்கள் உயரிய மனிதனுக்குரிய எல்லா பண்புகளையும் பெற்றிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சாதி கீழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் மேல்நிலை மனிதர், நீங்கள் ஒரு நாயன்மார், கோவிலிலே வைத்து வணங்குவதற்குரியவர் என்று சொல்லி ஒழுக்க அடிப்படையில், அற அடிப்படையில், நடத்தை அடிப்படையில் மனிதனை உயர்வு தாழ்வு கற்பித்த நிலை பக்தி இயக்கத்தால் உண்டாக்கப்பட்டது. நந்தனும் திருநீலகண்டரும் அப்பூதியடிகள் என்ற பார்ப்பனரும் ஒரு மாதிரியான போக்குடைய அறம் சார்ந்து தர்மம் சார்ந்து வாழக்கூடியவர்கள் என்றால், இவர்களெல்லாம் சாதியால் கூட குறைய என்பது முக்கியமில்லை, இவர்களெல்லாம் வாழ்க்கை முறையால் உயர்ந்தவர்கள், ஆகவே கோவிலில் வைத்து வணங்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி அந்த சமூகம் உயர் வாழ்க்கையை நாம் பெற வேண்டும், அற வாழ்க்கையை நாம் பெற வேண்டும், அப்பொழுதுதான் நாம் வணங்கத்தக்க நிலையை அடையலாம் என்று கருதப்பட்ட காலம் அது. இதற்காக ஒரு இயக்கம் ஏற்பட்டது. 5000 ஆண்டு காலம் அந்த இயக்கம் நடந்தது, பக்தி இயக்கம். இப்பொழுது ஒரு இயக்கம்